ஈவினிங் டு நைட் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பசங்களுக்கு வெஜ் சாண்ட்விச் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் துருவன பன்னீர், கேரட், வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், வேக வச்ச ஸ்வீட் கார்ன், அது கூட கொஞ்சமாக மயோ, உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெடி. ஸ்டீம் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் ராவாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இதே ஃபில்லிங் வச்சு குபூஸ்லையும் ட்ரை பண்ணலாம். ஷவர்மா மாதிரியே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கையோட டின்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கான டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட கீமா கறி தான். உருளைக்கிழங்கு சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ், பெரிய வெங்காயம், உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு, மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேட்ச் ஆனதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பொடியோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா நல்லா கழுவி வச்சிருக்கிற கீமா கறியும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வர மாதிரி தெரியும் போதுட்டு 1/4 டம்ளர் தண்ணி, உப்பு சேர்த்துட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. கறி நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இன்னும் 2 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா தலை கொதிக்கும் போது கொத்தமல்லி தலை, கரம் மசாலா சேர்த்து இறக்குனா சூப்பரான கீமா பொட்டேட்டோ கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.